அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிஞம் துறைமுகம் தான். நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இதை இனாகரேட் பண்ணியிருக்கார். அதானி நிறுவனமும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அவங்களும் சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? எங்க இருக்கு அப்படின்னா கேரளால வந்து இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்குகள வந்து ஒரு ஷிப்ல கண்டெய்னர்ஸ்ல வந்து எடுத்துட்டு வருவாங்க. கார்கோ ஷிப்ல வந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த கண்டெய்னர்ஸ்லாம் பரிமாற்றம் அந்த இன்னொரு கப்பலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட்ல பண்ண முடியும். இந்தியால இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. நம்ம சிங்கப்பூர், கொழும்பு, யுஏஇ போன்ற நாடுகள்ல வச்சு தான் நம்ம இந்த சரக்கு பரிமாற்றங்கள பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவிலேயே நம்ம அத உருவாக்கிட்டோம். சரிங்களா? ஸோ விழிஞம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவார்ட் இஸ் கிவன் டு ப்ரோமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆர்கானிக் ஃபார்மிங் உயிர்ம வேளாண்மைய ஊக்கப்படுத்துவதற்காக வழங்கக்கூடிய விருது என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மாழ்வார் விருது. சரிங்களா? நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேருக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அ சம்பத் குமார் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2,50,000 குடுப்பாங்க. ஓகேவா? செகண்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 வந்து குடுப்பாங்க. இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் அவர்களுக்கு. 3வது பரிசு அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு ரூ. 1,00,000 குடுத்திருக்காங்க. ஸோ இதான் பரிசு தொகை அப்படிங்கிறது. சரியா? ஸோ நம்மாழ்வார் விருது அப்படின்னாலே ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தான். சரியா? அடுத்தது. வாட் டூ யூ மீன் பை மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா மைஸ் டூரிசமோட கேப்பிட்டலா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. சரியா? சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்ப மைஸ் டூரிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிசினஸ் மீட்டிங்காக வருவாங்க. கான்ஃபரன்ஸ்க்காக வருவாங்க. அவங்க டெலிகேட்ஸ் நெறைய பேர் வருவாங்க இல்லையா? அவங்க அந்த பர்ட்டிகுலர் பர்ப்பஸ முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய டைம்ல டூரிசம் இந்தியாவ சுத்தி பார்க்க போவாங்க. இப்ப 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா, 1 வாரம் அவங்க தங்கி மீதி 4 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி பார்த்துட்டு போவாங்க. நம்மளே அததான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டூரிசம ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நாடா இந்தியா இருக்கு. ஸோ இந்த மாரி மைஸ் டூரிசம் கேப்பிட்டலா நம்ம வரப்போறோம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் ஃபார் பிசினஸ் ஈவென்ட்ஸ் சச் அஸ் மீட்டிங்ஸ், இன்சென்டிவ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன். ஓகேவா? அததான் மைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டிங்ஸ் MICE இததான் மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் விச் சென்சஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மண்டல் கமிஷன் அறிக்கை எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவை அடிப்படையாக கொண்டது? மண்டல் கமிஷன் நமக்கு தெரியும் 1979ல மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருக்கப்போ போட்டிருப்பாங்க. ஸோ மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா 1931 சென்சஸ பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 52% பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 3743 காஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்ட நடைமுறைக்கு கொண்டு வந்தது வி.பி. சிங் அவர்கள். ஆகஸ்ட் 13, 1990ல வி.பி. சிங் தான் இத நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ 1931 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 1931 சென்சஸ் தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. லாஸ்ட்டா ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மென்டலிசம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா, ராமச்சந்திர குஹா அப்படிங்கிற பிரபல எழுத்தாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.